ஆஷ்லே மேடிசன்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப் ரிலீஸ் பண்ண ஒரு சர்வே டீட்டெயில்ஸில் தமிழ்நாடோட மானமே போயிடுச்சு. அது என்ன மாதிரி ஆப்பு, அது என்ன சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஆஷ்லே மேடிசன்றது ஒரு டேட்டிங் ஆப். நார்மலாக நிறைய டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, டிண்டர்னு ஒரு ஆப் இருக்குது, பம்பிள்னு ஒரு ஆப் இருக்குது. இதெல்லாம் போய் நம்ம என்ன ஃப்ரெண்டையாக தேட போகிறோம், ஏதாவது பொண்ணு வருதா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலான்ற மாதிரி தான் இந்த ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த பொண்ணுங்களோட ப்ரொஃபைல் வரும், அவங்க டேட்டு ஏரியாலாம் வரும். நமக்கு பிடிச்சிருந்தா ரைட்டில் ஸ்வைப்பு, பிடிக்கலனா லெஃப்ட்டில் ஸ்வைப்புன்னு நம்ம எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ட்ரை பண்ணி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணியிருப்போம், நம்மளோட லிமிட்டே முடிஞ்சிருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் பொண்ணே வந்திருக்காது, எல்லாம் வெறுத்து போயிருப்பானுங்க. அதே லிஸ்ட்டில் தான் இந்த ஆப்பும் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஆப் ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து இந்த மாதிரி சர்வே ரிலீஸ் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி, நம்ம ஸ்டேட்டு, நம்ம டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்தால் நம்ம பெருமைப்படும் ஏ அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தோன்னா காஞ்சிபுரம் வந்து நம்பர் 1ல் இருக்குது. ஆனால் இதை அவங்க பெருமைலாம் பட முடியாது, மூஞ்சியை தான் முடிக்கணும். ஏன்னா இந்த ஆப்பே வந்து நார்மல் டேட்டிங் ஆப் இல்லை. இந்த ஆப்போட டேக் என்ன தெரியுமா போட்டிருக்கான், லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர். இந்த ஆப்போட கான்செப்டே வந்து ஃப்ரெண்டை தேடுங்க இல்லை ஒய்ஃபை தேடுங்கலாம் கிடையாது, உங்களுக்கு அஃபேர் வேணும்னா தேடிக்கோங்கன்னு. அதே மாதிரி இந்த ஆப்போட ரெஜிஸ்ட்ரேஷனுமே காமெடியாக இருக்குது. நம்ம உள்ளே போனோடனே நம்மளோட யூசர் நேம் கேட்குது, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குது, அப்புறம் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கேட்குது. நார்மலாக ரிலேஷன்ஷிப் என்ன கேட்கும், இந்த மாதிரி சிங்கிளா இல்லை கமிட்டடாக பிரேக்கப்பான்னு கேட்கும். இந்த ஆப்பில் என்ன கேட்குதுன்னா அட்டாச்டு மேல் சீக்கிங் ஃபீமேல், அட்டாச்டு ஃபீமேல் சீக்கிங் மேல், மேல் சீக்கிங் மேல்ஸ், ஃபீமேல் சீக்கிங் ஃபீமேல்ஸ்னு சொல்லுது. இது லிட்டரலாக என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு கல்யாணம் அட்டாச்னா நான் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடுறேன், அந்த மாதிரிலாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குது. சரி, அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக பின்கோடு கேட்குது. நார்மலாக லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், ஆனால் இதில் பார்த்தோன்னா பின்கோடு கேட்குது. அப்போ இவங்க இந்த பின்கோடை வச்சு தான் வந்து இந்த பசங்களாம் எந்த ரீஜன், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பிரிக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு பார்த்துருக்கீங்க போல். இந்த டாப்பிக்கை பற்றி பார்த்த உடனே சரி என்னதான் அப்படி இருக்குது அப்படின்னு சும்மா சுற்றி பார்க்க வந்தேன்ற மாதிரி உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சரி யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, கண்ணோட கலர் என்ன, அப்புறம் வந்து சும்மா டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கேட்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனை போட்டு யாரையாவது நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. அதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்குது. நம்ம ஸ்கிப் கொடுக்க வந்து அதில் காட்டுது ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் தான் நிறைய பேர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. எப்பா ஃபோட்டோலாம் வேணான்னு சொல்லிட்டு நான் சும்மா லாகின் பண்ணி பார்த்தேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சில ப்ரொஃபைல்ஸ்லாம் வருது, அவங்க எந்தெந்த ரீஜன்னு. உண்மையாலுமே பார்த்தா காஞ்சிபுரம் தான் நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஃபேக் ஐடி மாதிரி ஃபோட்டோவே இல்லாமல் சும்மா நேம் மட்டும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லாம் போய் பார்த்தா போட்டிருக்கு இந்த மாதிரி ஐ எம் ஃபீமேல் லுக்கிங் ஃபார் அ யங் மேன் அப்படி இப்படின்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லைக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. அதில் பார்த்தா 3 சம்மு, 1 நைட் ஸ்டாண்டு, அதெல்லாம் வந்து அவங்க கேட்டகரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஹா, இது மோசமான ஆப் தான் போல இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப் ஒன்றும் யூசர்ஸ்க்கு ஃப்ரீலாம் கிடையாது. ஒரு 5 ஸ்வைப்ஸ் இல்லை 5 கனெக்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. நீ வந்து யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா அந்த கனெக்ட் மாதிரி கொடுத்தனா அவங்களும் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம கான்வர்சேஷன் மாதிரி போகலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி கேட்குது. இதில் வந்து கிரெடிட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ 100 கிரெடிட்ஸ் நமக்கு வேணும்னா 990 ருபீஸ் பே பண்ணணும். 500 கிரெடிட்ஸ் வேணும்னா 3590 பே பண்ணணும். 1000 கிரெடிட்ஸ் வேணும்னா 5500 ருபீஸ் பே பண்ணோம். இந்த ஆப்பை பற்றி நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கே தெரியல. நமக்கு சென்னையில் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னா ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, தனியாக இருக்கீங்களா, ஏன் கூட பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடு தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஆப் பார்த்தோன்னா ரீசெண்டாக ஜூனில் வந்து ஒரு சர்வே மாதிரி விட்டுருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து அதிகமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்க காஞ்சிபுரம் வந்து நம்பர் 1ல் இருக்கான். இதை கேட்கும்போது அட பாவீங்களா, நாங்கள் இங்கேருந்து காஞ்சிபுரம்னாலே பட்டு கோயில் இவ்வளோ புண்ணியமான இடம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அங்கே பூரா பயிலும் இந்த மாதிரி அஃபேர்ஸ்லாம் வந்து லைக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க போல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா காஞ்சிபுரம் போன வருஷம் வந்து 17வது பிளேஸில் இருந்தது, ஒரே வருஷத்தில் அடித்து தூக்கிட்டு வந்து இப்போ 1வது பிளேஸில் இருக்குன்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு சந்தோஷப்பாட்டுக்க வேண்டிய விஷயம்னா காஞ்சிபுரம் மட்டும்தான் இருக்குது, மற்ற டாப் 10ல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இல்லை. அதுதான் கொஞ்சம் நமக்கு பெருமையாக இருக்குது. அப்பா இல்லைனா சென்னையெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துடும். டாப் 20ல் பார்த்தோன்னா தமிழ்நாடும் இல்லை, சென்னையும் இல்லை, இந்த சவுத் இந்தியாவே இல்லை. அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஓகே தான். ஆனால் இந்த டாப் 20ல் பார்த்தோன்னா நார்த்தில் இருக்க ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. டெல்லியில் பார்த்தோன்னா ஈஸ்ட் டெல்லி, வெஸ்ட் டெல்லி, நார்த் டெல்லி, சவுத் டெல்லி, சென்ட்ரல் டெல்லின்னு இந்த டெல்லி சுற்றி இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இந்த டாப் 20ல் இருக்குது. அந்த ஆப்போட ஃபவுண்டருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பார்த்தோன்னா ஓவரால் லிஸ்ட், இந்த குளோபல் லிஸ்ட்டில் இந்தியா வந்து 6th பிளேஸில் இருக்குது. இது வந்து இந்தியாவில் இருக்க பீப்புளுக்குலாம் வந்து இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால தான் இந்த ஆப்பை சைன்இன் பண்ணுறாங்க. இப்போ டாப் 6ல் இருக்குது. அநேகமாக இந்த இயர் முடியறதுக்குள்ளே டாப் 5 இல்லை டாப் 2 கூட போக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஆப் ஓனர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதனால் இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரில. ஒருவேளை திருட்டு மாங்காக்கு தான் ருசி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, அதனால் இப்படி பண்ணுறானுங்களா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையான்னு தெரில. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து இந்த அஸ்ட்ரானமர் சிஓ வந்து ஒரு வீடியோவில் மாட்டினார் கிஸ்கேமில்.
அது வந்து அந்த அளவுக்கு வைரல் ஆகுது. எதனால அந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்னா, மேபி நம்மளுக்கு அது நல்லா கனெக்ட் ஆகுற விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லயே பார்த்தோன்னா, நெறைய ஃபர்ஸ்ட்லாம் 1, 2 அங்க ரேரா இருக்கும். இப்ப அஃபேர்ஸ்லாம் ரொம்ப அசால்ட்டா நடக்குது. வீட்ல ஒரு புருஷன், ஆஃபீஸ்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இந்த மாரி நெறைய நடந்துட்டு இருக்கு. அதே மாரி காஞ்சிபுரம் பத்தி பார்க்கும்போது நெறைய பேர் சொல்லுவாங்க, சிட்டிக்கு போகாதீங்க, அங்க போய் கெட்டு போயிடுவீங்கன்ட்டு. ஆனா டேட்டாலாம் எடுத்து பார்த்தா, அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம இந்த சிட்டிக்கு போய் கெட்டு போயிரும் அந்த கதைலாம் இனிமேட்டு சொல்ல முடியாதுன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எப்படி இத வரவேற்கிறாங்கன்னு தெரியல. ஏன்டா நீ அந்த ஆப்ல இருந்தாலே தெரிஞ்சிரும் நீ வந்து இல்லீகல் அஃபேருக்கு தான் அந்த ஆப்ல வந்திருக்கன்னு. பின்ன எதுக்கு நீ இந்த ஆப் வந்திருக்க? என்ன சுத்தி பார்க்கவா வந்த அந்த மாரி. இத வந்து மக்கள் லைக் பண்றாங்க. அது கூட பரவால்ல. ஏன்டா இவ்ளோ காசு கேட்குறான். ரூ. 1000 ரூ. 3000லாம் கேட்குறான். இத லாகின் பண்ணி கிரெடிட்ஸ் வாங்கி நீ அடுத்தவன் பொண்டாட்டிக்கு லைக் குடுத்து இன்ட்ரெஸ்ட்ன்னு கூப்பிட்டுட்டு இருக்கியான்ற மாரி இருக்கு. இப்போ வந்து இந்த அஃபேர்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நம்ம இப்ப நியூஸ் சேனல்லாம் பார்த்தோன்னா, கண்டிப்பா அதுல ஒண்ணு வந்து அஃபேர் நியூஸா தான் இருக்கு. நேத்து கூட பார்த்தனா, இந்த பிரியாணி ஜோடி ஒருத்தங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தனா, ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் பக்கத்துல ஏதோ பிரியாணி கடைக்காரனை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடிடலான்றப்ப இந்த குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுத்து சாகடிச்சிட்டு அந்த பிரியாணி கடைக்காரனோட ஓடி போனாங்க. அது பார்த்தா பயங்கர நியூஸ் ஆச்சு. அப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஜெயிலில் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. தேவையா? பிரியாணிக்கு ஆசைப்பட்டு போனது. அதே மாதிரி இன்னொன்று நார்த் சைடில் கூட பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு லவருக்காக ட்ரம்மில் போட்டு சிமெண்ட் போட்டு மூடுருவாங்க. அந்த குழந்தைகிட்ட அப்பா எங்கன்னு கேட்டால், அப்பா அந்த ட்ரம்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அது பயங்கர நியூஸ் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்டு அழகாக ஒரு பேங்க் எம்ப்ளாய் மாதிரி கண்ணாடிலாம் போட்டுன்னு டீசெண்டாக இருக்காரு. அவங்க லவ்வர் பார்த்தனா பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. கிர்தாலாம் ஒரு மாதிரி வச்சு கம்மல்லாம் போட்டுன்னு தலையில் கலர்லாம் அடிச்சுன்னு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இப்போ அஃபேர் நியூஸ் தான் வந்து பீக்கில் போயிட்டு இருக்குது. அதான் இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணோன்ட்டு. இப்போ ரீசெண்ட் நியூஸ் வந்து இந்த மாதிரி பி கிரேடு மூவிஸ்லாம் நிறைய வருது. இப்போ இந்த உள்ளு அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மஸ்ரம் சீரீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஃபேமஸ், இந்த எம்எக்ஸ் பிளேயரில் வந்தது. அந்த மாதிரி சீரீஸ் அந்த மாதிரி மூவிஸ் வர ஓடிடி எல்லாமே இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நெட்டை திறந்தாலே ஃபுல்லாக இதுதான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம ரீசெண்டாக கிராக் ஏஐ பற்றி போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஏஐ கம்பெனின்ட்டு அவ்வளோ மெசேஜ் வருது. ப்ரோ லிங்க் ப்ரோ அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கானுங்க. நேரில் கூட பார்த்து கேட்குறானுங்க, ப்ரோ வீடியோ பார்த்தேன், என்ன எனக்கு வர மாட்டேங்குது, அது ஐஃபோன் மட்டும் தான். சரி எப்படி ப்ரோ ஏற்றி விடுங்கன்றானுங்க. என்னடா நீங்கள் இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த அஃபேர்லாம் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஜென்ரேஷனில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கட்டும், இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் ஆஃப் நியூடாக இருக்காங்க. இப்போ டிவி பார்த்தா ஒரு ஆடு, இப்போ ஃபுட் ரிலேட்டடான ஆட் இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஆட் இருக்கட்டும், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி வாங்க வச்சிடுறாங்க. நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு அப்படி தான் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் இந்த அஃபேர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒரு தள்ளி நின்று பார்க்குறோம். நம்ம ஒரு ட்ரோன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது, பிரேக்கப் ஆகிடுச்சு, மனசு வலிக்குது, அது வந்து நம்ம பயங்கரமாக வலிக்கும். ஆனால் வந்து நம்ம ஒரு ட்ரோன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். நம்மளுக்கு தெரியுது மனசு வலிக்குதுன்னு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் அந்த வலி போயிடும், நீ அதை கடந்து வந்துடுவ. இப்போ ஒரு ட்ரோன்ல இருந்து ஒரு ஷிப்பு கடலில் போயிட்டுருக்கு, பார்க்குற மாதிரி நம்ம லைஃப்பை பார்க்கணுன்றாங்க. அந்த மாதிரி பார்த்தாலே நிறைய ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். இப்போ படம் ஒன்று வரும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே ஓடிடியில் கூட பார்த்துக்கலாம். இப்பயே பார்க்கணும்னு அந்த மாதிரி நம்மளை பயங்கரமாக செல் பண்ணி நம்மளை இது பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாலே நம்ம அதிலலாம் விழாமல் இருக்கலாம். நம்ம எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கமோ சேடாக இருக்கமோ அது ஒரு பார்ட்டு தான், அது வரும் போவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு தள்ளி நின்று பார்க்கணும். சரி இப்போ ஹாப்பியாக இருக்கமா, சரி ஓகே இது நிலைக்காது. இப்போ சோகமாக இருக்கமா, இது அவ்வளோ ரொம்ப நாள் நிலைக்காது அப்படின்ற மாதிரி அதை கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு அது பின்னாடி போனால் வாழ்க்கை அழிச்சிக்க வேண்டியது தான். இந்த இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியா வந்தனாலலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது. ராஜா காலத்தில் இருக்குது, ஜமீன்தார் காலத்தில் இருக்குது, அந்த மாதிரி எல்லா காலத்துலையும் கடந்து வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த ஒருத்தனுக்கு ஒருத்திலாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஒருத்தன் இல்லையா அவ்வளோதான், வேறு பார்த்துக்கலாம். இப்போ வேறு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கே நிறைய பேரை வச்சு எந்த ரிலேஷன்ஷிப்பில் எவன் இருக்கானே தெரில, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே இந்த ட்ரூ லவ்லாம் அங்கே இங்கெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ட்ரூ லவ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பேசிகிட்டு இருப்பான், அடுத்த நாள் லவ் சொல்லுவான், 3ஆவது நாள் பார்த்தா பிரேக்கப் ஆகிட்டு இன்னொரு பையனோட சுற்றிட்டு இருப்பான். அவன் என்னை ரொம்ப கேர் பண்ணுறான், உன்னோட நல்லா கேர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்போ மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த காலத்தில் யாராவது ட்ரூ லவ்லாம் கிடச்சுன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க இந்த ஓஷோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மொனோகாமின்றது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம்,
நம்ம ஹியூமன்ஸே பொதுவாக வந்து பாலிகாமியாக தான் இருப்பாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இப்போ தாலி கட்டுறது, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது, இப்போ ஒரு ஃபேமிலி செட்டப்குள்ளே கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாதான் நம்மளால் மொனோகாமியாக இருக்க முடியும். இப்போ எந்த ரூல்ஸுமே இல்லை, மேரேஜ்லாம் இல்லைலாம், நம்ம எல்லாருமே பாலிகாமியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. யாரா நீங்கள் இப்படிலாம் பேசினீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே டவுட்டாக இருக்கும், நம்ம ஹியூமன்ஸ்னா மோனோகாமியா இல்லை பாலிகாமியானே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காஞ்சிபுரம் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அஃபேர்ஸ்லாம் இப்போ அதிகமாகிடுச்சா இல்லை இந்த சோஷியல் மீடியா வந்து ஹைலைட் பண்ணி காட்டுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.